சனி நிச்சயமாக நமக்கு உதவி புரிவான். சனி இதனை செய்தே ஆக வேண்டும். ஏனெனில் சனியும் இல்லை, என்னால் அப்படி செய்ய இயலாது. இது அநீதியாகும். நடக்காது சனி. அசுரர்கள் அனைவரும் பலமாக உள்ளார்கள். அவர்கள் அமிர்தம் வரும் வரை நிச்சயம். அதுபோல கடலில் இருந்து கிடைக்கும் அமிர்தத்திற்கும் வேறு எந்த பொருளுக்கும் நான் ஆசையும் படவில்லை. நான் மற்றொருவருக்கு தீமை நேருவதை நான் விரும்ப மாட்டேன். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தகுதியானவர்களோ அதை போலத்தான் அவர் பலனும் இருக்கும். இதில் சனி எப்பொழுதும் பொய்யை கூற மாட்டான். எனக்கு சனி மீது நம்பிக்கை உள்ளது. நாம் சனியிடம் அறிவுரை கேட்க. தலைப்பகுதி கடினமானதாக இருக்கும். அதனால் வால் பகுதியை தேர்ந்தெடு. அசுரர்கள் நாங்கள் வாசுகியின் வால் பகுதியில் இருந்து இழுக்கிறோம். எந்த அக்கறையும் இல்லை. எனக்கு சரி என்று பட்டதையே என்ன வினை புரிகிறானோ அதற்கேற்ற பலன்தான் அவனுக்கு கிடைக்கும். நம்மிடம் சூழ்ச்சிதான் செய்தார்கள். ஒரு தேவனின் அறிவுரையை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை. நாம் தலைப்பகுதியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவர்களுக்கு உண்மையை கூறுவதும் தேவை ஏற்படும் பொழுது சரியான முடிவை எடுப்பதும் என்னுடைய கடமையாகும். மிகப்பெரிய பலகீனமாகும். உண்மையை நம்புவது மிகப்பெரிய பலமாகும். ராகு பலத்தை இப்பொழுது கடைய துவங்கலாம். நாமும் கடைய துவங்கலாம். விட்டது. அதனுடைய பெயர் சனி. அவன் என்னுடைய குடும்பத்தை அழித்தான். பிறகு இப்பொழுது தவத்திற்கு பதிலாக நான் இதை கேட்கிறேன் தேவா. கடலை கடைவதால் கிடைக்கும் அமிர்தத்தில் துளி கூட சனிக்கு